Hello students, good morning. I am Satya. Welcome to Satya's class. நீட் பிசிக்ஸ் எக்ஸாமில் 140 ப்ளஸ் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணணுமா? நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். நம்மளோட கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுங்க. நம்மளோட கிளாஸ் ஷெடியூல் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி 3 days, மண்டே வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே ஈவினிங் வந்து கிளாஸ் இருக்கும், 2 hours கிளாஸ். அடுத்ததாக சண்டே வந்து 4 hours கிளாஸ் இருக்கும். ஸோ அதில் 2 hours வந்து கிளாஸ் ரெகுலர் கிளாஸஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் ரிமைனிங் 2 hours வந்து டிஸ்கஷன் ப்ளஸ் கொஸ்டின் வந்துட்டு மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதுவீங்க. ஸோ எவ்ரி வீக் உங்களுக்கு மார்க் டெஸ்ட் அவைலபிள் இருக்குது. அண்ட் மோட் ஆஃப் டீச்சிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் தான். ரொம்பவே லோ ப்ரைஸில் நம்ம கோர்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பெர் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா 2000 தான். 6 months பிளானாக வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது ஹையர் ப்ரையாரிட்டி இருக்கக்கூடிய டாபிக்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீட் எக்ஸாமில் உங்களால் ஃபிசிக்ஸில் 140 ப்ளஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஜாயின் அவர் கிளாஸ் இமீடியட்லி. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாட்ஸ்அப் QR கோடு இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் உங்கள் மொபைலில் வந்து QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள், நம்மளோட கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். டுடேஸ் கிளாஸ் என்ன அப்படின்னா நீட் பிசிக்ஸ் சிலபஸில் யூனிட் 15 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் ஆல்ரெடி 2 கிளாஸஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இன்றைக்கி 3rd கிளாஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்படி வந்துட்டு ப்ராபகேட் ஆகுது, அதோடைய பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியுடைய ஃபாதர் யாரு? மேக்ஸ்வெல். ஸோ அவர் என்ன கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படிங்கிற கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஆம்பியர் சர்க்கியூட்டல் லால இருந்து ஒரு மாடிஃபை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த பேசிக் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் EM வேவ்ஸ்க்கான டோட்டல் ப்ரெடிக்ஷனையும் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போம் லாஸ்ட் கிளாஸில். சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா EM வேவ்ஸ்லேயே ஜென்ரேஷன் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நார்மலாக வந்து ஒரு சார்ஜ் வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ அந்த சார்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கைண்ட் ஆஃப் கேசஸ் வந்துட்டு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா அந்த சார்ஜ் வந்து எனக்கு ஸ்டேஷனரி மேனரில் இருக்கும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா அந்த சார்ஜால் எதை மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். இதே இது அந்த சார்ஜ் எனக்கு யூனிஃபார்ம் மேனரில் மூவ் ஆகுது அப்படின்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டையும் கிரியேட் பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டையும் கிரியேட் பண்ணும். அதே சார்ஜ் எனக்கு ஆசிலேட் ஆகுது ஆர் ஆக்சலரேட்டிங் ப்ராசஸ் எனக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படின்னா எனக்கு எதை கிரியேட் பண்ணுதோ அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணும். அதாவது EM வேவ்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அது ஒரு வேவ் ஃபார்மேட்டில் எனக்கு ப்ராபகேட் ஆகும். ஸோ அந்த ப்ராபகேஷன் வேவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ பேசிக் டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்போ கிரியேட் ஆகும் அப்படின்னா ஆசிலரேட்டிங் எலக்ட்ரிக் சார்ஜஸ் இருக்கிறப்ப தான் எனக்கு கிரியேட் ஆகும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட் கொஸ்டின். ஓகேவா? ஸ்டேஷனரி சார்ஜஸ் இருக்கிறப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும்தான் கிரியேட் ஆகும். அதே இது ஆசிலரேட்டிங் சார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன கிரியேட் ஆகுது அப்படின்னா EM வேவ்ஸ் ப்ராபகேட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஆசிலரேட்டிங் சார்ஜ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, டைம் வேரியிங் சார்ஜ். டைமை பேஸ் பண்ணி எனக்கு வேரியேஷன் காட்டக்கூடிய சார்ஜஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆசிலரேட்டிங் ஆர் ஆசிலேட்டிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ சார்ஜ் நார்மலாக வந்து Q அப்படிங்கிற லெட்டரில் நம்ம இண்டிகேட் பண்ணியிருப்போம். ஸோ டைம் வேரியிங் அப்படிங்கிறதுனால ப்ராக்கெட்டில் T அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்துட்டு கிரியேட் பண்ணுது. ஸோ அடுத்ததாக எனக்கு வந்து இந்த சார்ஜ் ஆசிலரேட் ஆகுறப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு டைரக்ஷன் வந்துட்டு சேஞ்ச் ஓவர் பண்ணுது. ஸோ டைரக்ஷன் எனக்கு வேரி ஆகுறதுனால ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எனக்கு கிரியேட் ஆகும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அகைன் எனக்கு ஒரு ப்ராபகேஷன் வந்துட்டு கிரியேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அகைன் என்ன பண்ணும், திரும்பவும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு கிரியேட் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ் எனக்கு என்ன ஆகும், கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு வேவ் ஃபார்மேட்டில் எனக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது a changing electric field produces a magnetic field, a changing magnetic field produces an electrical field. ஸோ ஃபைனலாக எனக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து ஒரு பிக்சர் ரெப்ரஸன்டேஷனில் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ஆசிலரேட்டிங் சார்ஜ் வந்துட்டு நம்ம எடுத்திருக்கோம். நெகட்டிவ் சார்ஜ் வந்து நான் அங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். ப்ளூ கலரில் இண்டிகேட் பண்ணியிருப்போம் இல்லையா? அதுதான். சரியா? ஸோ இது எனக்கு என்ன கிரியேட் பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு கிரியேட் பண்ணுது. அடுத்ததாக அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு சேஞ்ச் ஆகுறப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிரியேட் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த சர்க்கிளில் ரெட் கலர் இண்டிகேட் பண்ணியிருக்கோமா? ஸோ அதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்ததாக 3வது ஸ்டெப் என்ன, சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அகைன் ப்ரொடியூசஸ் அ எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகுறதுனால மறுபடியும் எனக்கு என்ன கிரியேட் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுது. ஸோ அடுத்ததாக இந்த கண்டினியூஸ் ப்ராசஸ் எனக்கு கிரியேட் ஆகிட்டே இருக்குது, ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு மாறி மாறி எனக்கு கிரியேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபைனலாக எனக்கு ஒரு வேவ் ஃபார்மேட் கிரியேட் ஆகுது. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷனும் மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா போத் ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஓகேவா?
இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். A constant electric field cannot produce an electromagnetic wave. Only time varying electric field can generate a electromagnetic wave. சரியா? ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம மறந்துடக்கூடாது, கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒன் வேர்ட் கொஸ்டின் கேட்கறதுக்கு கூட சான்சஸ் வந்துட்டு நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டை வேற என்ன லெட்டர்ஸில் வந்துட்டு நம்ம இண்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னா ஆசிலேட்டிங் சார்ஜஸ் அப்படின்னு வந்து இண்டிகேட் பண்ணுவோம், அல்லது ஆசிலரேட்டிங் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். ஓகேவா? ஏன் வந்து ஸ்டேஷனரி சார்ஜஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை கிரியேட் பண்ணல அப்படிங்கிறதுக்கான டயக்ராம் வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம். ஸ்டேஷனரி சார்ஜ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம், பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அந்த சார்ஜ் என்ன இருக்குது, ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கிறப்போ எனக்கு எது மட்டும் தான் கிரியேட் ஆகும், அதை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் தான் கிரியேட் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு எனக்கு கிரியேட் ஆகாது. ஓகேவா? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டே கிரியேட் ஆகலைன்னா எனக்கு என்ன கிரியேட் ஆகாது, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் கிரியேட் ஆகாது. ஸோ ஸ்டேஷனரி சார்ஜஸ் எனக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை கிரியேட் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்ததா யூனிஃபார்ம்லி மூவிங் சார்ஜஸ், அதாவது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் ஒரு சார்ஜ் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி மூவ் ஆகுறப்போ எனக்கு என்ன கிரியேட் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் கிரியேட் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் கிரியேட் ஆகும். ஆனால் ரெண்டுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் தானே. ஸோ அப்போ அதனால கிரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எனக்கு என்ன இருக்கும், கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் இருக்கும். சேஞ்சிங் ஃபீல்டு எனக்கு இந்த இடத்துல கிரியேட் ஆகாது. ஸோ அதனால எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எனக்கு வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகாது. ஓகேவா? மூணாவது நம்மளுடைய கேஸ் ஆசிலரேட்டிங் சார்ஜஸ். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா சார்ஜ் சேஞ்சஸ் இட்ஸ் வெலாசிட்டி. வெலாசிட்டியோட வேல்யூ எனக்கு டைமை பொறுத்து என்ன ஆகும்னா வேரி ஆகிட்டே இருக்கும். இட் மீன்ஸ் ஆசிலரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஆசிலரேட் ஆகிட்டே இருக்கிறப்போ எனக்கு என்ன கிரியேட் ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டுலையும் சேஞ்சஸ் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டுலையும் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ ரெண்டுலேயுமே எனக்கு சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எனக்கு ஈஸியாக கிரியேட் ஆகும். ஸோ ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் ட்விஸ்ட் பண்ணி கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னா வெலாசிட்டி கான்ஸ்டண்டாக இருக்கிறப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எனக்கு கிரியேட் ஆகுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அது வந்து தப்பு. ஓகேவா? வெலாசிட்டி எனக்கு வேரி ஆகுறப்ப தான் எனக்கு என்ன கிரியேட் ஆகும், சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். ரெண்டுமே சேஞ்ச் ஆகுறதுனால எனக்கு இஎம் வேவ்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ திரும்பவும் நான் சொல்கிறேன், ஆசிலரேட்டிங் சார்ஜஸ் சேஞ்சிங் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது கண்டினியூஸாக. ஸோ கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் கிரியேட் ஆகுது. ஓகே, நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னா என்ன மீனிங், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன், இந்த மூணுமே வந்துட்டு மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் அ டிரான்ஸ்வர்ஸ் வேவ். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ். ஸோ இதில் மெக்கானிக்கல் ஒர்க்ஸ் எதுவுமே நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணுறது கிடையாது. ஸோ இட்ஸ் அ நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ் அப்படின்னு வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஒன் செல்ஃப் ப்ராபகேட்டிங் வேவ்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நமக்கு ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்கா, எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டினியூஸாக எனக்கு ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்கிறதுனால ஸோ இட்ஸ் கால்ட் அ செல்ஃப் ப்ராபகேட்டிங் வேவ்ஸ். அண்ட் ஃபோர்த் ஒன் இட் வில் பி ப்ரொடியூஸ்டு பை அ ஆசிலரேட்டிங் சார்ஜஸ். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், லாஸ்ட் ஸ்லைடில் இது தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கேப்பபிள் ஆஃப் ட்ராவலிங் த்ரூ வேக்யூம். வேக்யூம்லேயே கூட இந்த இஎம் வேவ்ஸால் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த 5 பாயிண்ட்டை வந்து கரெக்டாக நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஸோ எதுக்கு வந்து இஎம் வேவ்ஸ் வந்துட்டு எந்த மீடியம்லையும் ஈஸியாக ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத பார்த்துருவோம். இப்போ நார்மலாக நமக்கு சவுண்ட் வேவ்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா சவுண்ட் வேவ்ஸ் எதனால கிரியேட் ஆகும் அப்படின்னா வைப்ரேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ்னால தான் நமக்கு சவுண்ட் வேவ்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ வைப்ரேஷன் எனக்கு நடக்கணும் அப்படின்னா இட் நீட்ஸ் அ மீடியம். ஓகேவா? ஸோ வைப்ரேட் ஆகுறதுக்கு எனக்கு ஒரு மீடியம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே, பட் இந்த இடத்துல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இ அண்ட் பி ரெண்டுமே வந்து கண்டினியூஸாக எனக்கு ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரீஜென்ரேட் ஆகுறதுனால எனக்கு எந்த மீடியமுமே வந்துட்டு தேவைப்படாது. ஸோ அதனால தான் ஈஸியாக இஎம் வேவ்ஸால் வேக்கமில் கூட மூவ் ஆகுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வேக்கம் தவிர வேறு என்ன மீடியம்ஸ்ல எல்லாம் இஎம் வேவ்ஸ் ப்ராபகேட் ஆகும் அப்படின்னா ஏர் மீடியமில் ப்ராபகேட் ஆகும், கிளாஸில் ப்ராபகேட் ஆகும், வாட்டரில் ப்ராபகேட் ஆகும், ஸ்பேஸில் ப்ராபகேட் ஆகும். சரியா? ஸோ இதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே வந்துட்டு கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா இஎம் வேவ்ஸ் எதில் வந்துட்டு ப்ராபகேட் ஆகும், வேக்யூமில் ப்ராபகேட் ஆகுமா ப்ராபகேட் ஆகாதா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வந்துட்டு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேவா? அசர்ஷன் ரீசன் கொஸ்டின் கூட கேட்கலாம். இஎம் வேவ்ஸ் அசர்ஷன் என்ன கேட்கலாம், இஎம் வேவ்ஸ் வந்துட்டு வேக்யூம்ல வந்து ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்ன கொடுத்துருக்கலாம் அப்படின்னா ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர் தான். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கான்செப்ட் படிக்கிறோன்னா அதுலேருந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரொசீட் பண்ணோன்னா அந்த கான்செப்ட் ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த ப்ராக்டிஸை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரான்ஸ்வர்ஸ் நேச்சர். ஸோ ட்ரான்ஸ்வர்ஸ் நேச்சர் நான் ஆல்ரெடி சொன்னது தான்.
எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து நம்ம டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஸோ எதுக்காக அப்படின்னா அதோடைய ரீசன் பார்த்தோம்னா இந்த வேவ் பாருங்க, இந்த வேவ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன்ஸ் மூணுமே வந்து பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதரா இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் இஎம் வேவ்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் நேச்சர் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். சரியா? ஸோ இந்த 3 டைரக்ஷனுமே எனக்கு both are perpendicular to each other அப்படின்னு இருக்கிறதுனால நார்மலாகவே EM waves are transverse in nature. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம மறந்துடக்கூடாது. வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஒரு வேவ்ல ஒரே நேரத்தில் ஒரே நிலையில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கடலில் வந்து அலை போயிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த அலையுடைய ஹைட் எல்லாமே சேமாக இருந்து அந்த அலையை நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஸோ இட் மீன்ஸ் ஆல் பாயிண்ட்ஸ் ஹேவிங் த சேம் பேஸ் ஃபார்ம் அ வேவ் ஃப்ரண்ட். ஸோ இதில் வந்து நமக்கு டயக்ராமில் பாருங்கள், ஒரு 5 கைண்ட் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே சேம் பேஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வேவ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஆரோ மார்க் இண்டிகேஷன் எதை மீன் பண்ணுது அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் வந்துட்டு மீன் பண்ணுது. அடுத்ததா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிளேன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க. அதுக்கான ரீசன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா பிளேன் வேவ் ஃப்ரண்ட்ஸ். ஆக்சுவலி இது வந்துட்டு ஃப்ளாட்டாக வந்து இருக்கும். ஸோ அதனால பிளேன் வேவ் ஃப்ரண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் யூனிஃபார்ம் ஆம்ப்ளிடியூட், ஹைட் எல்லாமே வந்துட்டு சேமாக இருக்கும். ஸோ அதுதான் யூனிஃபார்ம் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். தேர்ட் ஒன் கான்ஸ்டன்ட் வேவ் லென்த், ரெண்டு கிரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்துட்டு சேமாக இருக்கும். ஓகேவா? கான்ஸ்டன்ட் வேவ் லென்த் அப்படின்னா ரெண்டு கிரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எனக்கு எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். ஸோ இஎம் வேவ்ஸ் அப்படி தான் ப்ரொசீட் ஆகுது. அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சியோட வேல்யூவே எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் இண்டிகேட் பண்ணியிருக்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன், ரெட் கலரில் இண்டிகேட் பண்ணியிருக்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன், அண்ட் சி ஸ்ட்ரைட் ஆரோ மார்க் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் வந்துட்டு இண்டிகேட் பண்ணுது. ஸோ மூணுமே எனக்கு மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு E தட் இஸ் ஈக்குவல் டு E0 sin kx மைனஸ் ஒமேகா டி அப்படின்னு வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ திரும்ப நான் ஃபார்முலா சொல்கிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணலாம் அப்படின்னா E equal to E0 sin bracket போட்டு kx minus omega t அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணலாம். ஸோ இதில் E அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டை இண்டிகேட் பண்ணுது. E0 அப்படிங்கிறது ஆம்ப்ளிடியூட் ஆஃப் E, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஆம்ப்ளிடியூடை இண்டிகேட் பண்ணுது, மேக்ஸிமம் வேல்யூவை இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? அடுத்ததாக K அப்படிங்கிறது வேவ் நம்பர். ஸோ கேயோடைய வேல்யூ என்ன அப்படின்னா 2π by lambda. K is equal to வேவ் நம்பர். கேயுடைய வேல்யூ என்ன அப்படின்னா 2π by lambda. அடுத்ததா x அப்படிங்கிறது பொசிஷனை இண்டிகேட் பண்ணுது. ஒமேகா அப்படிங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. சரியா? டீங்கிறது டைம். ஸோ இதில் இந்த பிராக்கெட் டேர்ம் இருக்கு இல்லையா, கேஎக்ஸ் மைனஸ் ஒமேகா டி. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ மறந்துடக்கூடாது. கேஎக்ஸ் மைனஸ் ஒமேகா டியை வந்து நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னா பேஸ் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இந்த சேம் ஃபார்மேட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம ரைட் பண்ணலாம். B equal to B0 sin kx minus omega t. ஸோ இதில் B அப்படிங்கிறது என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்ட். B0 அப்படிங்கிறது ஆம்ப்ளிடியூட் ஆஃப் B. ஓகேவா? அஸ் யூஷுவல் kx minus omega 2 k omega t சேம் ரெப்ரசன்டேஷன்ஸ் தான். அண்ட் பேஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் அந்த நெகட்டிவ் சிம்பிள் வந்து போட்டிருக்காங்க இல்லையா, kx minus omega t. நெகட்டிவ்ஸ் நடுவில் வந்து நமக்கு நெகட்டிவ் சிம்பிள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த நெகட்டிவ் சிம்பிள் என்ன எதை மீன் பண்ணுது அப்படின்னா வேவ் வந்துட்டு ரைட் சைடில் மூவ் ஆகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. வேவ் ரைட் சைடில் மூவ் ஆச்சு அப்படின்னா கேஎக்ஸ் மைனஸ் ஒமேகா டின்னு வரும். இதே இது வேவ்ஸ் வந்துட்டு எனக்கு லெஃப்ட் சைடில் மூவ் ஆச்சு அப்படின்னா கேஎக்ஸ் ப்ளஸ் ஒமேகா டி அப்படின்னு வந்து இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கேஎக்ஸ் மைனஸ் ஒமேகா டி அப்படின்னா ரைட் சைடு வந்துட்டு வேவுடைய ப்ராபகேஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே இது லெஃப்ட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா கேஎக்ஸ் ப்ளஸ் ஒமேகா டி அப்படின்னு வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அடுத்ததா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இ அண்ட் பி. ஸோ இக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வேக்யூம் மீடியம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஈயுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னா சிபிக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. சி அப்படிங்கிறது என்னது? ஸ்பீட் ஆஃப் அ லைட் இன் வேக்யூம் 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? ஸோ இந்த இக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன எழுதலாம்?
B by E உடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கு அப்படின்னா 1 by Cக்கு ஈக்குவலண்டா இருக்கு. அதர்வைஸ் E by B எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கு அப்படின்னா Cக்கு ஈக்குவலண்டா இருக்கு. சரியா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மேக்னிடியூடும் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய மேக்னிடியூட்ஸும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளால ஈஸியாக எதை கால்குலேட் பண்ண முடியும்? ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்குமை ஈஸியாக நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். சரியா? இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஸ்லைட் பொறுத்த வரைக்கும் 2 ஃபார்முலா வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா, அதை பேஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா. அடுத்ததா அண்ட் ஈக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிற இந்த ஃபார்முலா பார்த்துருக்கோம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. டோன்ட் ஃபர்கெட் இட். ஓகே. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வில் பி ப்ரொடியூஸ்டு பை த ஆக்சிலரேட்டிங் சார்ஜஸ். திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டே இருக்கக்கூடிய பாயிண்ட் தான். ஓகேவா? அடுத்ததா டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர். தேர்ட் பாயிண்ட் ட்ராவல் வித்தவுட் அ மீடியம். மீடியமே தேவையில்லை ட்ராவல் பண்ணுறதுக்கு. எந்த மீடியமாக இருந்தாலும் EM வேவ்ஸ் வந்து ஈஸியாக ப்ராபகேட் ஆகும். சரிங்களா? ஈவன் வேக்யூமில் கூட நமக்கு ஈஸியாக ப்ராபகேட் ஆகும். அடுத்ததா ட்ராவல் அட் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம். ஸோ வேக்யூம் மீடியம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா EM வேவ்ஸ்டைய ஸ்பீட் எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம்க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஸோ த வேல்யூ C is equal to 3 × 10⁸ மீட்டர் per செகண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஆசிலேட் இன் பேஸ். ரெண்டுமே வந்து இன் பேஸில் வந்து எனக்கு ஆசிலேட் ஆகுது, அவுட் ஆஃப் பேஸில் வந்துட்டு ஆசிலேட் ஆகாது. ஓகேவா? அடுத்ததா E and B ஆர் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஸோ அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷனும் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் டு போத். ஓகேவா? ஸோ இது வந்து கரெக்டாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ E பெர்பெண்டிகுலர் டு B பெர்பெண்டிகுலர் டு C. C அப்படிங்கிறது டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷனை வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க. அடுத்ததாக கேரி எனர்ஜி அண்ட் மொமெண்டம். ஸோ எனர்ஜியும் மொமெண்டமும் என்ன பண்ணுது அப்படின்னா EM வேவ்ஸ் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகுது. சரியா? ஏன்னா வெலாசிட்டி ஆசிலேட்டிங் சார்ஜஸ்னால தான் நமக்கு EM வேவ்ஸ் கிரியேட் ஆகுது. வெலாசிட்டி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நமக்கு உள்ளே வந்துருச்சு அப்படின்னாலே அஸ்யூஷுவல் எனர்ஜி மொமெண்டம் ஸோ இந்த மாதிரியான மெக்கானிக்கல் டேர்ம்ஸ் உள்ள எனக்கு இன்க்ளூட் ஆகிடும். சரியா? ஸோ அடுத்ததா இட் ஒபேஸ் த ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், டைஃப்ராக்ஷன் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா EM வேவ்ஸ் வந்துட்டு ஒபே பண்ணுது. ஸோ என்னென்ன ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்? ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், டைஃப்ராக்ஷன் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு கண்டிப்பாக ஒபே பண்ணும் EM வேவ்ஸ். ஓகேவா? ஸோ கமிங் டு த அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், it will be used in most of the applications. So first application radio communications, second one television broadcasting, third one satellite communication, fourth one mobile communication, fifth one GPS, sixth one medical imaging, seventh one radar, eighth one remote sensing, ninth one astronomy. ஸோ இதை தவிர நிறைய ஃபீல்டில் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்துட்டு டே டு டே லைஃப் அந்த நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அண்ட் இட் வில் பி அ செல்ஃப் ப்ராபகேட்டிங் வேவ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ செல்ஃப் ப்ராபகேட்டிங் வேவ்ஸ் அப்படிங்கிறதுனால தான் இட் வில் பி கேரி அ எனர்ஜி அண்ட் அஸ் வெல் அஸ் அ மொமெண்டம். ஈஸியாக என்னால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா டேட்டாஸை ஷேர் பண்ணிக்க முடியுது பை யூஸிங் அ EM வேவ்ஸ். ஓகே. அண்ட் எனர்ஜிக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தோம்? E it will be equal to CB அப்படின்னு வந்து பார்த்தோம். ஆர் அதர்வைஸ் E by B that is equal to C அப்படிங்கிற ஃபார்முலா வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். சரியா? டுடேஸ் கிளாஸில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் உடைய ஆரிஜின், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வர கிளாஸில் ஒரு நியூ டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். கிளாஸ் 1 and 2க்கான வீடியோ லிங்க்கை வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த கிளாஸஸை வந்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்மளுடைய கிளாஸில் வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்கான QR கோட் லிங்க் நான் ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. And thank you for watching, students.